வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, HPCLல வேரியஸ் போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்ஸ், ஆஃபீசர், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், டெபுட்டி ஜெனரல் மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், ஐஎஸ் ஆஃபீசர்ஸ் அண்ட் ஹெச்ஆர்ஸுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணி நம்மளுடைய என்னென்ன ஜாப்புக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட சேலரிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 25th February 2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து 25th March கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பொசிஷன்ஸுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதோட சேலரிஸ் என்ன, வேகன்சிஸ் என்ன, அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம HPCLல ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி HPCLல நீங்கள் வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட் டைம் நம்ம HPCLல ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் அப் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை டைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க அண்ட் கன்ஃபார்ம் மெயில் ஐடி ரெண்டுமே டைப் பண்ணிக்கலாம். கிளிக் ஹியர் டு வெரிஃபை இமெயில் இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ஸ் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை சென்ட் பண்ணிடுவாங்க. அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் போஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த போஸ்ட்டுக்கு நேராக கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐஎஸ் ஆஃபீஸர் 2026 கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நேராக இருக்க ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம், சாஃப்ட் காப்பி ஆஃப் யுவர் ரெஸ்யூம் நம்ம எடுத்துக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர்ஸ் எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சு தான் நமக்கு அப்ளை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். சைஸ் வந்து less than 200 KB இருக்கணும். அதே மாதிரி சாஃப்ட் காப்பி ஆஃப் யுவர் ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா PDF ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி less than 1 MB இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்ளை பண்ண முடியுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய மதர் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். கேட்டகரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அல்லது கம்யூனிட்டி எதுவோ அதை நம்ம இப்போ கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சப் கேட்டகரி நேம் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். PWBDயான்னு கேட்டிருக்காங்க, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்பெசிஃபை டிசபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு கூட நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். domiciled in Jammu and Kashmir between 1/10/80 and 31/12/89 இந்த இயர் பிட்வீனில் நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில்
இருந்தீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டொமசைல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கலாம். பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல் தான். டைப் ஆஃப் ஐடி ப்ரூஃப், நம்மளுடைய ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், இந்த 3 ஐடி ப்ரூஃபில் நமக்கு எது வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் இந்த 3ல் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதோட நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் வந்து இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் இந்தியனுங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ அன் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய் அண்ட் ஹெச்பிசிஎல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷேர் எம்ப்ளாய், இஃப் எஸ் ஷேர் எம்ப்ளாய் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஹாவ் யூ ஒர்க் வித் ஹெச்பிஎல் அஸ் அ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ GATயாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாய் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வேலிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அட்ரஸ் 1 and 2ல் நம்மளுடைய அட்ரஸை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அட்ரஸ் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிட்டிஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய பின்கோடு வந்து டைப் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பின்கோட் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ் அஸ் அ கரஸ்பாண்ட் அட்ரஸ். உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 2 அட்ரஸுமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேட்டிவ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நேட்டிவ் ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த ஸ்டேட்டுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து தான் ரிஜிஸ்டர் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக இதில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் சென்டர் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் 1, சென்டர் 2 அண்ட் சென்டர் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சென்டர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு கீழே வரக்கூடிய இந்த சென்டரில் வந்து 3 சென்டர் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 3 சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சென்டர் 1, சென்டர் 2 அண்ட் சென்டர் 3. நம்மளுடைய எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேலிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிகிரி ஸ்ட்ரீம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிங்களோ அந்த டிகிரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டூரிஷன் இன் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி இயர்ஸ் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த இயர்ஸை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங், எந்த இயரில் நீங்கள் டிகிரி ஜாயின் பண்ணீங்களோ அந்த இயர் அண்ட் அந்த மந்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிகிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிப்ளமோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய இன்டர்மீடியட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இப்போ டிப்ளமோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டூரிஷன் இன் இயர்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்டர்மீடியட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க
முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங், எந்த மந்த் அண்ட் இயரில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அந்த மந்த் அண்ட் இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருக்காங்க, எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மெட்ரிகுலேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுவும் அதே மாதிரி டூரிஷன் இன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், அல்லது டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா கூட அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். வெதர் இன் ஃபைனல் இயர், நம்ம ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கிறோம், அப்படி இல்லைனா ஃபைனல் இயர் ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நாட் அப்ளிகபிள்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ரிசல்ட் பப்ளிகேஷன்ஸ், உங்களுடைய ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெதர் அட்மிட்டட் ஆர் பர்சீயிங் ஹையர் எஜுகேஷன்ஸ் தேன் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அல்லது ரெக்யூர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். ரெக்யூர்ட் குவாலிஃபிகேஷன்ஸை விட நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். உங்களுடைய கோர்ஸ் நேம் என்ன, டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ஸ், உங்களோட ஹையர் எஜுகேஷன்ஸை நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹேவ் யூ ஆப்டைன் அண்ட் கம்ப்ளீட்டட் எனி டிகிரி ஹையர் தேன் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆல்ஸ் ரெக்யூர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். ரெக்யூர்ட் குவாலிஃபிகேஷன்ஸை விட ஹையர் டிகிரி ஏதாவது படிக்க போகிறீங்களா இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். லிஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் இஃப் எனி. இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ், அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிட் வே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேலிட் ஆகி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். இண்டஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, செக்டார் கேட்டிருக்காங்க, டெசினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏரியாஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கணும். எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா அந்த டேட்டை வந்து நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் காலேஜ் கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் காலேஜ் அண்ட் கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸில் என்னென்ன ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் இருந்தீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதற்கான டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸில் ஃபில்அப் பண்ணிக்கணும். கீ ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கூட இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். நம்முடைய ஹாபிஸ் கேட்டிருக்காங்க, அது டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு வேலிட் வே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வேலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணுறப்பே உங்களுடைய பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் நேம் வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் ஆகிடும். யூபிஐ ஐடி கேட்டிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் ரெஸ்யூம்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். கிளியர் அண்ட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் டு பி அப்லோடட் பை த கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தான் நம்ம அப்லோட் பண்ணணும், அது ரொம்ப கிளியராக இருக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி மினிமம் 80% ஆஃப் ஃபேஷியல் கவரேஜ். நம்முடைய ஃபேஷியல் கவரேஜ் வந்து 80% இருக்கணும், அப்போ தான் நமக்கு அப்லோட் பண்ண முடியும். சிக்னேச்சர்ஸ் வந்து ஷுட் பி கிளியர் அண்ட் லீகபிளாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் ரெஸ்யூம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்
டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MB, அப்லோட் இன் PDF ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்லோட் யுவர் ஃபோட்டோ, மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 200 KB, அப்லோட் இன் JPG அல்லது JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்லோட் யுவர் சிக்னேச்சர்ஸும் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 200 KB, அப்லோட் இன் JPEG அல்லது JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதோட சைஸில் நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் ஆனதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆகும். ஒரு தடவை நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இதில் தெரியல 4 டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். டூ யூ விஷ் டு கோ ஃபார் அ ஃபைனல் சப்மிஷன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் ஒன் சப்மிட்டட் cannot be modified லேட்டர்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் எஸ் டு சப்மிட் எல்ஸ் கிளிக் கேன்சல். இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸில் நீங்கள் எந்த எடிட்டுமே பண்ண முடியாது. அதனால் நல்லா ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா கேன்சல்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன எரர் இருக்கோ அதை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபைனல் நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது பேங்கிங் கனெக்ட் நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். SBI கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது UPI ஐடிஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப கார்டு ஹோல்டர் நேம், கார்டுடைய நம்பர், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். UPI ஆப்ஸ் மூலமாக பேமெண்ட் பண்ணுறப்ப நம்ம QR கோட் அல்லது UPI டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம்.